எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமே. என்ன ஹெல்ப்பு? சொன்னபடி செய்யல உன் மேட்டர் ஸ்டோரி போட்டு சொல்றேன். வேணாம் நான் செய்கிறேன். குட் பாய். வா. கரெக்டாக இஷ்டம். யா விக்கி உங்ககிட்ட ஏதாவது சொல்லணுமா சார்? டெல் விக்கி. என்ன சொல்லணும்? நான் சொன்னேன்ல அது சொல்றோம். சார் எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அச்சோ அப்போ கோ ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல் இல்லை சார், எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஹோ மேரேஜா? வென் வேர்? அதை சொல்லலை, ஆனால் நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட்னு சொன்னாங்க. ஹோட்டல். ஹோட்டல் ஐடெல் சார், ஐடெல். ஐ கன்ஃபார்ம் கம். தேங்க்ஸ் சார், வாங்க போகலாம். போட்டேன் சொன்னது சொல்கிறோம் சார். வாட்? ஆனால் பொண்ணு வீட்டில் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்காங்க. என்ன, நான் வரக்கூடாதுண்ணா? ஆமாம் சார். இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணும் இந்த ஆஃபீஸில் ஒன்றா ஒர்க் பண்ணுமா சார்? நோ. ஏன் சார்? அதான் இவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறான்ல. அவள் லைஃபோட உங்கள் ரூல்ஸ் தான் முக்கியமா? அவங்க இங்கே ஒன்றா இருந்தா கண்டிப்பாக பிரிஞ்சிருவாங்க. ஒன்று அவன் இங்கே ஒர்க் பண்ணும், இல்லை அவன் ஒய்ஃப் இங்கே ஒர்க் பண்ணும். நோ கப்பல்ஸ். ஓகே சார். என்ன ஏதோ யோசிச்சுட்டே வர? அவன் சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கல. ஆஃபீஸில் யாரையுமே கன்வின்ஸ் பண்ண முடியல. நம்ம மேனேஜருக்கும் இந்த ரூல்ஸுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும்னு ஃபீல் ஆகுது. அவர் உருவாக்குனது தானே? ஏன் உருவாக்குனாருன்னு யோசிச்சியா? இல்லை, ஏதோ கனெக்ஷன் இருக்குமோன்னு தோணுது. அப்போ கண்டுபிடிங்க. ஹரிஷ், உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால நாங்கள் மாட்டிக்கிட்டோன்னா உனக்கும் லாஸ், எங்களுக்கும் லாஸ். எனக்கு ஆல்ரெடி லாஸ் ஆகிடுச்சு அதித்தி. இந்த ஆஃபீஸ் விட்டு போனதுலேருந்து எவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறேன்னு எனக்கு தான் தெரியும். இந்த ஆஃபீஸில் கிடைச்ச சேலரியோ மரியாதையோ வேறு ஆஃபீஸில் எனக்கு கிடைக்கல. அண்ட் என் ஒய்ஃப்க்கு இந்த ஆஃபீஸ் தான் கம்ஃபர்டபுள். ஸோ நாங்கள் இங்கே தான் வேலை பார்ப்போம். அதுக்கு எதுக்கு எங்களை யூஸ் பண்ணுற? நீங்கள் மட்டும் ஜாலியாக போய் சொல்லிட்டு வேலை பார்க்கலாம், நான் உண்மை சொல்லிட்டு கஷ்டப்படணுமா? ஏய், உனக்கு அவ்வளோதான் மரியாதை. தப்பு மேலே தப்பு பண்ணுற. அரவிந்த், நான் தப்பு பண்ணல அரவிந்த், இது ஆஃபீஸோட ரூல்ஸ். நியாயப்படி பார்த்தா நீங்கள் தான் தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க. ஏய், உன்னால் ஆனதை பார்த்துக்கோ போட. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ சொல்கிறத எங்கள் மேனேஜர் நம்பவே மாட்டார். இதில் இருக்க ரிஸ்க் புரிஞ்சு தான் பேசுகிறீங்களா அரவிந்த்? எல்லாம் தெரியும் போட.